பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் இந்த உபவாச ஜெபத்திலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறதை மிகவும் பாக்கியமாய் நான் எண்ணுகிறேன். ஒரு விசையில் லண்டனில் சார்லி சாப்ளின் அப்படின்ற ஒரு காமெடி நடிகர் ஒருவர், அவரை இந்த சார்லி சாப்ளின் எல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த ரொம்ப வயதானவர்களுக்கு அவரை ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். வாயினால் பேசாமல் அப்படின்னா எந்த வாய் மொழியும் இருக்காது, ஆனால் அவருடைய உடல் மொழியை வைத்து அவருடைய ட்ரெஸ் கோடை வச்சு லட்சக்கணக்கான ஜனங்களை தங்கள் பக்கமாக ஈர்த்த ஒரு பெரிய கலைஞனை இருந்தவர் தான் இந்த சார்லி சாப்ளின். அப்போ அந்த லண்டனில் ஒரு விஷயம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அது ஒன்று வச்சாங்க. அப்போ அந்த இயரில் ஒவ்வொரு ஆண்டும் இவங்கள மாதிரி அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இந்த நேரு மாதிரி அப்புறம் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலில் போவாங்க பாருங்கள். அப்போ அந்த லண்டனில் இயர்லி ஒரு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் 1 இயர் அந்த நாட்டினுடைய அரசர் இந்த இயர் சார்லி சாப்ளின் மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்த உடனே ஆயிரக்கணக்கான பேர், நிறைய பேர் இந்த சார்லி சாப்ளின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவரை மாதிரி அந்த குச்சியை வச்சுட்டு அவரை மாதிரி நடிச்சுட்டு அந்த மாதிரி நிறைய பேர் ஆயத்தமாகும் போது அப்போ தான் அங்கே தான் சார்லி சாப்ளின் அங்கே இருக்கார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி இந்த இயர் நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்மளே இதில் கலந்துக்கிட்டா எப்படி அப்படின்னு நினச்சிட்டு அவர் யாருக்குமே சொல்லாமல் அவரும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அவர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாரு, ஆனால் யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சார்லி சாப்ளின் அன்றைக்கி இருக்கிற பெரிய கலைஞனாக இருக்கிறனால அவரெல்லாம் இந்த போட்டிக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வரவும் மாட்டார். அப்போ இவர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. சரி எப்படி தான் கெஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு அந்த ப்ரைஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது உண்மையான சார்லி சாப்ளின் 3வது இடத்துல வந்தார். 3rd ப்ரைஸ். ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் ஒரு போலியான உண்மையே இல்லாத சார்லி சாப்ளின் மாதிரியே நடித்து அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ண 2 பேருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கிடச்சிச்சு, இவருக்கு 3வது ப்ரைஸ் கிடச்சிச்சாங்க. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமாக அது முடிச்சதுக்கப்புறம் நான் தான் ஏன் உண்மையான சார்லி சாப்ளின், அதனால் நான் இன்னைக்கு 3வது இடத்துக்கு உண்மை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்படி இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, சரியான ப்ரெசன்ஸு சரியான வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, சரியான பிரசன்னம் எங்கே இருக்குது, சரியான பிரசன்னம் எது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா இந்த ஜெனரேஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யங் ஜெனரேஷன் கூட எதில் தடுமாறுறாங்க அப்படின்னு சொன்னால், சரியான பிரசன்னத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஆராதிக்கும் போது வருகிற தேவ பிரசன்னம் உண்மையான பிரசன்னமா, இல்லைன்னா இந்த இடத்துல ஆராதிக்கிற பிரசன்னம் உண்மையான பிரசன்னமா, இல்லைன்னா இவங்க பேசுகிற வார்த்தை உண்மையானது நமக்குரிய வார்த்தையா, இல்லை இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தை உண்மையானதா அப்படின்னு நிறைய பேர் தடுமாறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எதை ரொம்ப அழகாக கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான பிரசன்னத்தை எங்கே இருக்குது அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அப்போ மாற வேண்டுமானால் இல்லை உண்மையான வார்த்தை யார் பேசுகிறாங்க, இது சரியான ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவர் தான் பேசுகிறாரு, இது அவங்களுடைய கட்டுக்கதை இல்லை அப்படின்றத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். முதலாவதாக நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். இன்னொன்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காத, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாத, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத ஒரு மனுஷனால் கண்டிப்பாக தேவனுடைய பிரசன்னம் இதுதான், இவங்களை இந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் இருக்குது, இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பெரிய தடுமாற்றம் நமக்குள்ளே வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட எது உண்மையான சத்தியம் எது பொய்யான சத்தியம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க முதல்ல எதை அறிஞ்சிருக்கணும்னா சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும், அவங்க வேதத்தை அறிஞ்சிருக்கணும், பைபிள் நாலேஜ் அவர்களுக்கு இருக்கணும், பைபிளை குறித்து அவங்க கற்றுக்கணும், பைபிளை அவங்க கண்டிப்பாக படித்து முடிக்கணும், அவங்க பைபிளில் இருக்கிற சாப்டர் நம்ம நிறைய பேர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை இன்னதென்று அறியவே முடியாது. நமக்கு வருகிற எல்லா வார்த்தைகளும் நமக்குரியது அப்படின்னு சொல்லிட முடியாது.
பாருங்க, 2 தீர்க்கதரிசிகள், ஒன்று வயதான தீர்க்கதரிசி, இன்னொன்று யங் தீர்க்கதரிசி. ஆனால் இந்த வயதான தீர்க்கதரிசிக்கு நிறைய அனுபவம் நிறைய இருக்குது. அவர் வந்து நிறைய, ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வயதான தீர்க்கதரிசிக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டினுடைய ராஜா கூப்பிட்டே இந்த சின்ன தீர்க்கதரிசி போல இல்லை, நான் வரமாட்டேன், ஆண்டவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ போயிட்டு என்ன வேலையோ அந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு அப்படின்னு அந்த ராஜாவினுடைய கட்டளையே புறக்கணிச்சாச்சு. ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வார்த்தையை வந்து அவர் கண்டிப்பாக வந்து புறக்கணிக்க கூடாது. ஸோ இவர் என் கூட இருக்கிறத எல்லாருக்கும் நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஃபேம், அதை விரும்பினதுனால இந்த இளம் தீர்க்கதரிசியை இந்த மாதிரி ஆண்டவர் தான் சொன்னார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. பாருங்க, அந்த நேரத்தில் அந்த சத்தம் தனக்குரிய சத்தமா அப்படின்னு அதுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால வேதம் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையே அதோட முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த வார்த்தை திருச்சபையிலிருந்து வந்தாலும், எந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வந்தாலும், அந்த வார்த்தை நமக்குரியதா என்று, அந்த பிரசன்னம் நமக்குரியதா அப்படின்றத நம்ம வேறு பிரித்து பார்க்கறதுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பெரிய சிக்கலில் நம்ம வந்து மாட்டிடுவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருமணமான ஒரு சகோதரி வந்து தன்னுடைய கணவனார் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபத்திற்காக வந்தாங்க. அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ் இந்த மாதிரி நான் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் 100க்கு 100 வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணினேன். எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நான் வந்து ஏற்கனவே இந்த பையனை எனக்கு தெரியும், சர்ச்சில் தான் நான் பார்த்தேன், அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது உண்மைதான். ஆனால் நான் என்ன ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகும்போது சரியாக எனக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா நான் வந்து இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போனேன். அன்னைக்கு பாஸ்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருளுவேன் அப்படின்ற வார்த்தை பலிபீடத்திலிருந்து வந்துச்சு. உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா, இது எனக்குரிய பையன்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வேண்டான்னாங்க, எங்கள் அப்பா வேண்டான்னாங்க, எங்கள் பாஸ்டரே வந்து வேண்டான்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இல்லை கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசிட்டாரு, நான் வந்து இவரை தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் பண்ணினேன். இன்னைக்கு வந்து நான் கஷ்டப்படுறேன். அப்போ வந்து எனக்கு நேராக வந்தது ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வச்சாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு நேராக வருகிற வார்த்தைகள் வேதத்திலிருந்து போதிக்கப்பட்டாலும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் போதிக்கப்பட்டாலும், அந்த வார்த்தை, அந்த பிரசன்னம் எனக்குரியதா அப்படின்றத அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரொம்ப அவசியமான ஒன்று. சிலர் வந்து கண்மூடித்தனமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அவ்வளோ மிஸ்டேக் இருக்கும், அவ்வளவு தவறான வாழ்க்கை இருக்கும். அவங்க சூஸ் பண்ணது, அவங்க நினச்சி வச்சிருக்கிறது 100% வந்து பைபிளின்படி ராங்காக இருக்கும், தவறானதாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் ஏதாவது ஒரு பாசிட்டிவா இல்லைன்னா ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை அவங்களுக்கு வரும்போது, நிறைய நேரத்தில் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓ இது ஒருவேளை என்னுடைய வார்த்தையாக இருக்குமோ, எனக்குரிய வார்த்தையாக இருக்குமோ. அப்போது நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து எப்பொழுதும் துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிற தேவன் அல்ல, அவர் பொல்லாங்களே பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை குறித்து ஒரு தவறான விஷயத்தை ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று இங்கே எனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து ஆண்டவருடைய வார்த்தையாக எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா, அந்த தெய்வீக ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது, நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, இறங்குகிற எல்லாரும் எல்லா இடத்துலையும் இறங்குகிறது தேவ பிரசன்னம் அல்ல, எல்லா இடத்துலையும் வருகிறது தேவனுடைய வார்த்தையும் அல்ல. அதனால இதை கண்டுபிடிக்கிறவங்க தான் உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியும். எங்களுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் போது உண்மையான ஒரு தேவ பிரசன்னம் இறங்குது, ஒரு உண்மையான தேவ பிரசனத்தை நான் உணர்றேன், நான் வார்த்தையை பேசும்போது உண்மையான அந்த வார்த்தையாக கடந்து வருது. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் நாம் வருகையிலே ஆயத்தப்பட முடியும். அவங்களுடைய ஆத்துமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க தான் கட்டப்படுவார்கள். அப்படி நிலைத்திருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பம் வெற்றியாய் நடத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு இந்த ஜபத்தோடு கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உண்மையான பிரசன்னத்தை அனுபவிக்கிறதற்கு முதல்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரசன்னத்தினால அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த உலகத்தில் இருக்கிற பிரசன்ஸ் வந்து எந்த பிரசன்ஸ்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது.
அதனால பர்சனலாக எல்லாருமே இப்போ பாருங்களேன், ஒரு சர்ச்சுக்கு வந்து அத்தனை பேரும் கைத்தட்டுறாங்க. கைத்தட்டும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிடுறாங்க. உடனே வந்து அது ஆவியானவருடைய நடத்துதல், எல்லாரும் ஆவியில் நிறைகிறாங்க. எல்லாரும் ஒரே ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே விபச்சாரக்காரன் இருப்பான், வேசித்தனக்காரன் இருப்பான், மோசமான ஆள் இருப்பான். அவரும் வந்து அங்கே கைத்தட்டிட்டு தான் இருப்பார். அவரும் வந்து அந்நிய பாஷையில் பேசிட்டு தான் இருப்பார். அதனால நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. அது அல்ல. நான் வந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், அவ்வளோதான். எல்லாரும் கைத்தட்டும் போது நானும் கைத்தட்டினேன். என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னமோ எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஒன்றை வைத்து, இந்த வார்த்தையை வைத்து ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை, உண்மையான பிரசன்னத்தை நம்ம கண்டுகொள்ள வேண்டுமானால் நீங்க போய் ரொம்ப நேரம்லாம் உட்கார வேண்டாம். 5 மினிட்ஸ், 5 நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியும். பிரசங்கத்திலிருந்து, பலிபீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தை வந்து ஆண்டவருடைய வார்த்தையா இல்லையான்னு 5 மினிட்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். 5 நிமிஷத்துல. இல்ல இது வந்து வேற மாதிரி உபதேசம், இது சரியில்லாத உபதேசம், இது ஆண்டவருடைய நடத்துதல் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, நான் எதுல நிறைஞ்சிருக்கணும்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகுனவனா இருக்க வேண்டும். வேதத்துல வந்து சாமுவேலை எடுத்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் வந்து சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும்போது அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, யார் கூப்பிடுறான்னு தெரியல. அவர் யார்கிட்ட போய் நின்னார் அப்படின்னு சொன்னா, ஏலி இடத்துல தான் போய் நின்னாரு. ஒரு கூப்பிட்டீரோ அப்படின்னு சொல்லி 3 டைம் வந்து சாமுவேலே நீங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் விழித்து ஏலியின் இடத்திற்கு போய் இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளை ஆண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. அப்போ ஏலியும் வந்து நான் வந்து இதுவரைக்கும் இவனை கூப்பிடல, இவன் ஆண்டவர் தான் கூப்பிட்டுருப்பாருன்னு ஏலி அறிந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஆண்டவர் வந்து சாமுவேலேன்னு கூப்பிட்டாலும் சாமுவேல் உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, சொல்லும் கர்த்தாவே அடியேன். எப்படி? ஃபர்ஸ்ட் 3 டைம் சாமுவேலேன்னு கூப்பிடும்போது அவருக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. எங்க போய் நின்னாரு? ஏழு இடத்துல போய் நின்னாரு. ஆனா இப்போ 4வது விசை கூப்பிட்டதுக்கு பிற்பாடு அடுத்ததுக்கு அப்புறம் 1 மாசம் தாண்டி கூப்பிடுறாரு, 3 மாசம் தாண்டி கூப்பிடுறாரு. அப்ப யார்கிட்ட போய் நிக்கல? ஏலிட்ட போய் நிக்கல. காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு விசை ஆண்டவருடைய சத்தத்தை யார் கேட்டிருக்கா? சாமுவேல் கேட்டுட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தனிப்பட்ட விதத்துல நீங்க பர்சனலா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரணும். நீங்க தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த 2 அனுபவமும் உங்களுக்கு பர்சனலா வராம நான் நம்புறேன், இந்த உலகத்திலே சில மனிதர்கள் மூலமாக ஆராதனையிலே வருகிற பிரசன்னமும் அவருடைய மேடையிலிருந்து வருகிற வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அடையாளமே கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் அவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போகுது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ ஊழியங்கள், இன்னும் நிறைய ஊழியத்துக்காக வருகிறவர்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவங்களுக்கு முன்னாடி அவ்வளவு ஜனங்கள் வந்து போறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, பர்சனலா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவங்க இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா அறியவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை என்ன பண்ணலையாமா? சொல்லுங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆண்டவருடைய சாப்பாடு. அவங்க எல்லாமே அவங்க பண்றது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, அவங்க அப்பா வந்து ஆசாரியன். அதனால அவங்க சாப்பிட்றது, அவங்க உடுத்துறது, அவங்க டிராவல் பண்றது, இது எல்லாமே ஆசாரிய இடத்துல உள்ளது, சர்ச்சில் உள்ளது. ஆனா அவங்க யாரும் அறியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை இன்னும் அறியல, கர்த்தரை இன்னும் அறியல. அதனால ஒருவேளை பிள்ளைகளை வைத்திருப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீங்க இந்த உலகத்துல உங்க பிள்ளைகளுக்கு கோடியை நான் சம்பாரிச்சு வச்சுட்டேன், என் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய லேண்டை நான் சம்பாரிச்சு வச்சுட்டேன், ஒரு வீடை சம்பாரிச்சு வச்சுட்டேன், இது பெரிய விஷயமே இல்லைங்க. இது பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய பிள்ளைகளை போஷித்து நடத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்குறதற்கு இருப்பிடமும் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நிச்சயமாய் தருவார். இது நீங்க சம்பாதிக்கலன்னா உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சிருவாங்க. கண்டிப்பா அது நடக்கும். ஆண்டவர் உங்க கைகளை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க யாரை அறியணும் அப்படின்னா கர்த்தரை அறியணும். ஆண்டவரை அறிகிற அறிவினால அவங்க வளரணும்.
ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பார்த்து உலக நாலேஜ் நிறைய இருக்குது, மொபைல் நாலேஜ் நிறைய இருக்குது, நிறைய ஆப் நாலேஜ் நிறைய இருக்குது. நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஃபோனில் நமக்கு செய்ய தெரியாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்துல கொடுங்க பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா 9th படிப்பான், 8th படிப்பான். ஆனால் என்ன டேடி கொடுங்க டேடி, இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் போய் திணறிட்டு உட்காந்துருக்கீங்க, கொடுங்க நான் பண்ணித்தரேன், அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்தில் பண்ணுவான். ஆனால் பைபிள்ல இருந்து இந்த காரியத்தை சொல்லுப்பா, இந்த வசனத்தை சொல்லுப்பா அப்படின்ட்டா அவங்க நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால் பைபிள் நாலேஜே சுத்தமாக இல்லை, பைபிள்லேருந்து எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்போ உலக நாலேஜ் இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் சரியான பிரசன்னத்தையும் சரியான வார்த்தையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாரை அறியணும் அப்படின்னா கர்த்தரை அறியணும், கர்த்தரை அறியணும். என்னுடைய வீடு ஆண்டவரை அறிகிற அறிவினால நிரம்பணும், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவினால நிரம்பணும், நான் ஆண்டவரை அறிகிற அறிவினால நான் நிரம்பணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதுதான் வேதம் சொல்கிறது, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சார்லி சாப்ளின் சொன்னேன்ல, நிறைய பேர் இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை. அந்த மனுஷன் வந்து 3rd ப்ரைஸ் கிடைக்கும், உண்மையான சார்லி சாப்ளின் 3rd ப்ரைஸ் கிடைக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த உலகத்தில் வந்து உண்மையை விட ஃபேக்குக்கு தான், சொல்லுங்களேன், உண்மை ஒரிஜினலை விட ஃபேக்கு தான் நம்முடைய கண்ணுக்கு என்னவா தெரியுது? ஒரிஜினலா தெரியுது. ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் வித்தியாசமே தெரிய முடியாத அளவுக்கு இன்னைக்கு உலகம் இருக்குது. அவ்வளவு மோசமான அந்த உலகம். அப்போ எப்படி உலகத்துல ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் தெரிய முடியாதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரிஜினலையும் வெளியே உள்ளதை நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளி தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு தான் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஆண்டவரை அறிகிற அறிவினால் என்னுடைய உள்ளம் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். சேர்ந்து அந்த பாடலை இன்னும் உண்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். ஆண்டவரே, என்னுடைய நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வீடு உம்மை அறிகிற அறிவினால நிரம்பணும், உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பிள்ளைகளை எல்லாம், வாலிப பிள்ளைங்களை எல்லாம் இந்த கேம்ப் அப்படின்னா யூத் கேம்பு, ஸ்டீன்ஸ் கேம்பு, இதுக்கெல்லாம் ஏன் நடத்துங்க, ஏன் அனுப்புங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேம்பு, இந்த மாதிரி யூத் மீட்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பிள்ளைங்க நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய அந்த பிரசன்னத்தை அங்கே உணர்வாங்க. அங்கே ஆண்டவரை தனியாக கொண்டு போகும்போது அந்த ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தனியாக போகணும். நீங்கள் தனியாக போய் ஆண்டவரை நெருங்காமல் அவருடைய பிரசன்னத்தை நேருக்கு நேர் உணரவே முடியாது. அதனால தான் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ எல்லாரையும் விட்டு நீ எங்கே வா அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீ மலைக்கு வா, நீ மேலே வா, நீ மேலே வா. ஆண்டவர் நமக்கு கற்பலைகள், 10 கற்பலைகள் ஆண்டவர் எங்கே கொடுத்தாரு அப்படின்னா தனியாக தான் கொடுத்தாரு. எதிர்காலத்தை குறித்த, ஊழியத்தை குறித்த தரிசனத்தை எங்கே கொடுத்தாருன்னா தனியாக தான் கொடுத்தாரு. நீங்கள் எப்போ ஆண்டவரோட தனியாக உட்கார்றீங்களோ, நான் நம்புகிறேன் உங்களுக்கான சகலத்தையும் அங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவனோடு தனிமையிலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். அதனால சில யுத்தத்திற்கு முடிவு வந்து குடும்பத்தோடு இருக்கும்போது முடியாது, சர்ச்சோடு இருக்கும்போது முடியாது. எப்போதான் சில யுத்தத்துக்கு முடிவு வரும்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் சில யுத்தத்துக்கு முடிவு வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், முழு பலத்தோடு ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து தனியாய் போகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு வந்து கொஞ்சம் மைக், யாக்கோபு வந்து வேதம் சொல்லுது, பிந்தி தனித்திருந்தான். ஒரு பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷன் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில பல யுத்தத்தினுடைய முடிவு எங்க கிடைச்சிச்சு தெரியுமா? அந்த தண்ணி இடத்துல தான் கிடைச்சிருச்சு. ஃபேமிலி எல்லாம் முன்னாடி நிப்பாட்டிட்டாரு, எல்லாரையும் விட்டு தனியா வந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல யாரையோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணுமா? இதுவரையிலும் நீங்கள் துரத்தி வருகிற அந்த மனுஷனுடைய கையிலிருந்து ஆண்டவர் வந்து விடுதலை தரணுமா? உங்களுக்கு லாபானுடைய கட்டுகளை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடணுமா? நீங்க எங்க வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ எல்லாரையும் விட்டு நீ தனியாக வா. நான் சொல்லுவேன்,
இன்றைக்கு இந்த ஊழியத்தில் உண்மையிலே நான் பயபக்தியோடு சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேரோட சேர்ந்து ஆராதித்திருக்கிறேன். 20 வருஷமா சர்ச்சை நான் நடத்துகிறேன். ஆனால் எனக்கு நிறைய மகிமை, நிறைய சந்தோஷம். ஆனால் தனியாக போய் மொட்டை மாடியில் தனியாக போய் யாரும் இல்லாத இடத்துல போய் நின்று ஆராதிக்கும் போது ஒரு பிரசன்ஸ், ஆராதிக்கும் போது ஒரு வெற்றி, அதை எங்கேயுமே இன்று வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனால இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை 20 வருஷத்தினுடைய ஏமாற்றம் ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. 20 வருடத்தினுடைய சாபம் ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. 20 வருடமாய் பயப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு ஒரே நாளில் தைரியம் வந்துச்சு. எப்போ அப்படின்னு சொன்னா, அவர்களை எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டு யாருமே இல்லாத தனி இடத்துல வந்த உடனே 20 வருஷத்தினுடைய கட்டு ஒரு நாளிலே முடிவிற்கு வருமானால், யாரெல்லாம் தனியாக வருகிறீர்களோ நான் நம்புகிறேன் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் வந்து ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய பாதைகளை கடந்து வந்தேன். இந்த ஊழியத்தினுடைய முன்னாடி மட்டும்தான் சிலருக்கு தெரியுமே தவிர பின்னாடி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி நான் கடந்து வந்த பாதை ரொம்ப வித்தியாசமானது. நான் உயிரோடு இருக்கிறது, நான் பேசுகிறது, நான் வாழ்கிறதே ஆண்டவருடைய பெரிய தயவு தான். அவ்வளோதான். அவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். இந்த 41 வயதில் எந்தெந்த பாதையெல்லாம் எனக்கு வரணுமோ அத்தனை பாதையை நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து என்னுடைய சாட்சி இப்படி இருக்கும். அதனால பாஸ்டர் மாட்ட வந்து நான் ஒரு நாள் என்ன நினச்சேன்னா, நான் இருக்கிறது ஓகே, ஒன்றை வந்து என்னோட இணைக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில், நீ எப்படி, உன்னுடைய சாட்சி என்ன, நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் வந்து நம்புறதுக்கு என்ன காரணம்? அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட 25 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த நாளில் ஒரு இந்தியாவினுடைய மேப்பை வாங்கி அந்த மேப்பை தரையில் விரித்து அதுக்கு மேலே முழங்கால நின்று, இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க, நான் இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கணும், நான் இந்த ஜனங்களுக்காக பயன்படணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்படி வந்து பல சாட்சிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நீங்க எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பின்பலமா இருக்கும், அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே இந்த காரியம் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா வந்துருங்க, நீங்க தனியா வந்துருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், 2 பேரை கூப்பிட்டு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, நான் அழைத்த இந்த ஊழியத்திற்கு அவங்களை என்ன பண்ணுங்க, பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க, தனியா விடுங்க. சில பிள்ளைகளை வந்து நம்ம தனியா விட்டாதான் அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும். சில பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயத்தை கற்றுக்குவாங்க. அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் ஆண்டவர் எல்லாரை விட்டு தனியாக பிரிக்கிறாரா, உங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிக்கிறாரா, ஒரு கூட்டத்தை விட்டு ஆண்டவர் தனியாக பிரிக்கிறாரா, நீங்கள் இருக்கிற சந்தோஷமான அந்த இடத்தை விட்டு கூட்டை கலைக்கிறது மாதிரி ஆண்டவர் கலைக்கிறாரா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் கூட்டை கலைப்பாரே, ஆனால் உங்களை தனியாக நிற்க பண்ண போகிறார், உங்களை பழக்குவிக்க போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். எந்த கூட்டை கர்த்தர் கலைக்கிறாரோ அந்த கூட்டை கலைப்பது நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, பழக்குவிக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்து அந்த கூட்டை கர்த்தர் கலைக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து கூட்ட கலைக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். யாரை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் எடுக்கிற ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா கூட்டை கலைப்பது தான். கூட்டை, இந்த கழுகை பற்றி நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கழுகனுடைய காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு அழகா கழுகு நேசிக்கும் தன்னுடைய குஞ்சுகளை. நம்ம வந்து சாதாரணமான குருவி வந்து கூடு கட்டுகிறது போல கழுகு வந்து கூடு கட்டவே கட்டாது. கழுகு வந்து பார்த்து பார்த்து கட்டும். நம்ம வந்து சிலர் சொல்றாங்கல்ல, வீடு கட்டும்போது பாஸ்டர் இந்த வீடை கட்டும்போது செங்கல் செங்கலா நான் பார்த்து பார்த்து கட்டினேன், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டினேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல இந்த ஜீவராசிகளிலே, பறக்கிற ஜீவராசிகளில் கழுகுதான் தன்னுடைய கூட்டை வந்து வித்தியாசமா கட்டும். அப்படின்னா மிக உயரமான இடத்துல கூட்டை கட்டும். நீங்க வந்து சில மிருகங்கள், சில பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காக்கா எல்லாம் முட்டை போடும் பாருங்களேன், இந்த காக்காவுடைய முட்டையெல்லாம் பாம்பு சாப்பிடும். நிறைய பறவைகளுடைய முட்டையை வந்து சில மிருகங்கள், சில பூச்சிகள் வந்து சாப்பிட்றோம். ஆனால் கழுகுனுடைய முட்டையை மட்டும் கண்டிப்பாக அவ்வளோ யாரால, எந்த மிருகத்தாலே அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, கழுகு கூட்டை கட்டும் போதே எங்கே தான் கட்டும் அப்படின்னா, யாருமே நெருங்க முடியாத உயரமான இடத்துல தான் கட்டும். அதுவும் தன்னுடைய முட்டையை வந்து அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது லேயர் லேயராக கட்டும். ஃபஸ்ட்டு முள்,
அதுக்கப்புறம் குச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட சாஃப்டான பஞ்சு, அதுக்கப்புறம் மேலே இலவம் பஞ்சு, இப்படி லேயர் லேயராக வச்சு அதுக்கு மேலே முட்டை போட்டு அதில் குஞ்சு பொறிச்சு அப்படிதான் அந்த குஞ்சுகளை பார்க்கும். அதே போல குஞ்சுகள் இருக்கும்போது அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்ல நான்வெஜ் சாப்பாடை கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு அப்படி கொடுக்கும். ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த கழுகு கொஞ்ச நாள் பார்க்கும். அந்த டைம் வந்த உடனே எந்த வாயினால அந்த இலவம் பஞ்சை வச்சிருச்சோ அந்த வாயினாலே அந்த இலவம் பஞ்சை எடுத்துரும். எந்த வாயினால அந்த துண்டுகள் எல்லாம் வச்சோ அதனால எடுத்துரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அந்த சொகுசை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைச்சிரும், கம்மி பண்ணிடும். கடைசியில் எதிர்பாராத விதமாக கடைசியில் இருக்கு பாருங்க அந்த முள் லேயர், அதையும் எடுத்துரும். எடுக்கும்போது அவ்வளோ உச்சாந்தலையில் இருக்கிற அந்த கழுகுனுடைய கூட்டிலிருந்து அந்த குஞ்சுகள் கீழே விழும்போது அந்த குஞ்சுகள் சொல்லுமாம், இரக்கமற்ற தாய். இந்த கழுகுனுடைய தாய் இரக்கமற்ற தாய். எப்படி என்ன எப்படி இவ்வளோ சொகுசா வச்சுட்டு இப்படி எங்கள் அம்மா இப்படி பாடுபடுத்துறேன். ஆனால் அது கீழே போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு, கழுகு ரொம்ப வேகமாய் பறக்கக்கூடியது. தரையில் போய் அது மோதுதுன்றதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து அப்படியே தங்களுடைய இறகளால் வச்சு அப்படி தூக்கி அகைன் திரும்பவும் மேலே கொண்டு போய் பொத்துன்னு கீழே விட்டுருமாமா. ஆனால் ஒரு 6-7 டைம் கீழே விட்டு அப்படியே எந்திரிக்கும் போது இந்த குஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா சிறகடித்து அது தானாய் பறக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதற்கு பிறகு இந்த கழுகு வந்து டாட்டா காமிச்சு, இனி நீ தான்ப்பா உன் வாழ்க்கையில் நீ பார்த்துக்கோ, நீ அப்படிதான். அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல நம்மை எப்படி சொல்றாருன்னா கழுகை போல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வந்து நமக்கு செய்யற ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸை கண்டிப்பா பண்ணுவாரு. என்ன ப்ராசஸ் அப்படின்னா கூட்ட கலப்பார். நிறைய பேர் பாருங்க, அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ பெட்டா இருப்பாங்க. அவ்வளோதான், ஐயோ எங்க அம்மா இல்லாம நான் இருக்க மாட்டேன், எங்க அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நினைச்சேன் எங்க அம்மா மட்டும் எனக்கு இருந்தா போதும், அப்பா மட்டும் எனக்கு இருந்தா போதும்னு நினைப்போம். ஆனா திடீர்னு சம்பந்தமே இல்லாம அந்த கூடு கலையும், சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும், சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஒரு பிரிவினை வரும். இந்த பிரிவினை பிசாசால வருதுன்னு நினைக்க கூடாது, இந்த பிரிவினை வந்து பொறாமையினால வருதுன்னு நினைக்க கூடாது. இந்த பிரிவினை சில நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய கூட்டை கர்த்தர் கலைப்பார். ஆனால் உங்களை தனியாக நிற்க வைத்து தலைவனாய் மாற்றி ஆண்டவர் உங்களை அழகு பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய யூத் மினிஸ்ட்ரியிலே ஒரு 7 பேர்கள் சேர்ந்து ஒரு யூத் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அந்த யூத் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவிலே மிகப்பெரிய ஊழியமாக வளர்ந்து வந்தது. லட்சக்கணக்கான வாலிபர்கள் அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். திடீரென்று அந்த யூத் மீட்டிங்கில் இருந்த அந்த 7 நபர்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் வந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வந்துருச்சு. அந்த 7 பேரும் இப்போ பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டாங்களாமாமா, ஐயோ நல்லா போயிட்டு இருந்த இந்த மினிஸ்ட்ரியில் பிசாசு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டான், பிசாசு எல்லாரையும் பிரிச்சுட்டான், இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனால் 10 ஆண்டுகள் தாண்டி அந்த 7 பேரும் பிரிந்து போய் 7 ஸ்தாபனங்களுக்கு தலைவர்களாய் மாறினார்கள். அவங்க 7 பேரும் 7 ஸ்தாபனத்தை உண்டு பண்ணாங்க, 7 மினிஸ்ட்ரி அவங்க உண்டு பண்ணாங்க. இவங்க ஒன்னா இருந்து செய்கிறத விட 7 பேரும் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்தில் வந்து ஆண்டவர் உங்களை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களை நிர்மூலமாக்குறதற்கு இல்லை, உங்களை நிர்மூலமாக்குறதுக்கு இல்லை. அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு குடும்பத்தை விட்டு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துகிறாரா? கலங்கவே வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை கூட்டை கலைக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் இருந்தால் மட்டுமல்ல, உன்னை தனியாக உங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை நான் தனியாக நடத்துவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நபர் இருந்து, அந்த மனிதர்கள் இருந்து எந்த அளவிற்கு நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களோ அதை விட உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி வருங்காலத்தில் ஒரு தலைவனாய் தலைவியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென்
ஹல்லேலூயா. என்னை தனியாய் நிற்க பண்ணுகிற தேவன். ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒரு கூட்டையும் ஆண்டவர் கலைக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன உடனே நினைக்கணும்னா, நம்ம பாருங்களேன், சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பா ஒரே வீட்டில் குடியிருக்கிறோன்னு வைங்களேன், திடீர்னு ஏதாவது ஒரு மன சங்கடம் மாறி மாறி போகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா திரும்பவும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. ஒரு இடத்துலேருந்து இல்லை ஒரு குடும்பத்திலிருந்து இல்லை ஒரு ஐக்கியத்திலிருந்து இல்லைன்னா ஒரு ஃபெலோஷிப்பிலிருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை கொஞ்சம் தனியாக கொண்டு போகிறாருன்னா நீங்கள் கசப்பு வைக்க வேண்டாம், நீங்கள் வாக்குவாதம் வைக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் ஏதோ உங்களோட பர்சனலாக ஆண்டவர் பேச விரும்புகிறாருன்னு அர்த்தம். எல்லாரும் கார்னர் பண்ணும்போது, எல்லாரும் ஒதுக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதற்கு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கூட்ட ஆண்டவர் கலைக்கிறாருனாலே நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவர்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி நம்ம காப்பாற்றுறது, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாமா, இல்லை அவங்க காலில் விழுந்துடாமா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், கர்த்தர் என் கூட என்ன பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். சில ரகசியத்தை எல்லாரும் இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிட முடியாது. ஆண்டவரும் சில விஷயத்தை எல்லாரும் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. ரகசியம் எப்ப பேசுவது, ரகசியம் எப்ப பேசப்படும் சொல்லுங்களேன். கூட்டத்தோட பேசுகிறது அனௌன்ஸ்மெண்ட். இந்த கூட்டத்தில் பலிபீடத்திலிருந்து நான் பேசுறேன் பாருங்க, இது அனௌன்ஸ்மெண்ட். இது எல்லாருக்கும் உள்ள அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் உங்களை தனியாக பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அது தனியாக கூட்டு போனால் அதுக்கு பேர் என்னன்னா ரகசியம். அது யாருக்கு தெரிய வேண்டாம்னா யாருக்கும் தெரிய வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ நீங்க தனியா போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பேசுவாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூட்டத்தோட எல்லாருக்கும் பேசும்போது பேசுவாரு. ஆனா நீ தனியா வா, நான் உன் கூட என்ன பேசுவேன் அப்படின்னா உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு கற்றுத் தருவேன், உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு கற்றுத் தருவேன். வேதாகம கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டை விட்டும் தனியாக்கப்பட்டேன், நிர்வாகத்தை விட்டு தனியாக்கப்பட்டேன். திடீர்னு என்னமோ தெரியல, காரணமே இல்லாமல் அந்த பைபிள் காலேஜில் உள்ள வார்டன் என் மேலே பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ணி என் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டு எல்லாரை விட என்னை கார்னர் பண்ணி என்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அவர் ஒதுக்குன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரையுமே நான் ஏதோ தப்பு பண்ணால் எல்லாருமே தண்டிக்கிறதுனால எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. நான் என்னமோ தனியாக ஒரு காட்டுக்குள்ளே அந்த காலேஜில் நான் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் இரவு 10 மணிக்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் போய் அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே முழங்காலில் நிற்பேன். அப்போ ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார், அப்போ ஆண்டவர் பேசுவார், அப்போ ஆண்டவர் தேற்றுவார், அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். உண்மையிலே அந்த நாளை இன்னைக்கு நினைச்சா கூட எப்படி இருக்குன்னா, நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நினைச்சாலே அது சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பிரிச்சதற்கு காரணம் என் கூட பர்சனலா பேசணும்னு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. கூட்டத்திலிருந்து உங்களை பிரிச்சதற்கு காரணம் அதுதான், கூட்டை கலைத்ததற்கு காரணம் அதுதான், உங்களை வேறு பிரித்ததற்கு காரணம் அதுதான், யாரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்க கூட தனியா பேச விரும்புகிறார், உங்க கூட உறவாடுகிறதற்கு விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து மலைக்கு போங்கள், நீங்கள் எழுந்து மலைக்கு போங்கள், தனியாக கடந்து போங்கள், யாரும் அறியாத, யாருக்கும் எட்டாத, யாரும் வர முடியாத, ஓ ஹல்லேலூயா, அந்த மலையினுடைய முச்சிக்கு கொடுமுடிக்கு அந்த தேவ மனுஷன் போனது போல இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எழுந்து அந்த கொடுமுடிக்கு வா, நான் உனக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுப்பேன், எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பேன், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திட்டங்களை உனக்காக நான் தருவேன். ஆமென். உன்னை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் தனி அறையிலே எனக்காக கற்றுக் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லுவோம், பிரசனம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ கைகளை மேல உயர்த்தி சொல்லு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் முடிஞ்சவங்க கரங்களை மேல உயர்த்தி அந்த பிரசன்னத்தை வாஞ்சிச்சு, உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவர், என்ன நிரப்புங்க ஆண்டவர், என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க. தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் அப்பா, இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் அவர்களை முழுவதுமாக பிரசன்னம். காரம் பிடித்த நாயகரே, காரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. மலைகளையும் பர்வதங்களையும் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற பிரசன்னம். ஆமே, பெரிய பெரிய பிரச்சனைகளை அமிழ்த்துகிற உங்களுடைய பிரசன்னம் இப்பொழுது எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் மேல் திரும்ப திரும்ப பிரசன்னம் பிரசன்னம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதும் அப்பா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. கேளு கேளு, அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப உங்க பிரசன்னம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை அப்பா ஆராதனை. உங்களை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை.
இணையா. சொல்லுங்க, தீர்மானமா சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் உம்மை மீறியேனை சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. இப்ப கையை வந்து ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே ஹalleluya. கரம் கம்தனமோரஹதல ரப்தலரஹதல ரப்தனமோரஹதல. திரும்ப திரும்ப ரட்சகரே ரட்சகரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எஸ், இந்த ஆராதனை செலுத்த அவருடைய பிரசன்னம். ஓ உம்வல்ல செயல்கள் நீனை உள்ளமே உங்குதையா. உம்வல்ல செயல் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி. எழுப்பி நின்று வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சனோட பண்ணலாம். நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆராதனை ஓ ஹalleluya. நல்லவரே வல்லவரே. Thank you Jesus. ஆராதனை பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் நன்றி அப்பா. இப்ப பரிசுத்தரே பரிசுத்தரே. உங்களால எவ்வளவு சத்தமாய் சொல்ல முடியும்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருக்கு நிகராய், அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராய் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. பரிசுத்தரே மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அந்த பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்படுவதாக அந்த பிரசன்னத்தினால சத்துரு வெட்கப்பட்டு போவான். அந்த பிரசன்னத்தினால பிரச்சனைகள் முடிவிற்கு வரட்டும். அந்த பிரசன்னத்தினால வியாதிகள் இப்பொழுது சரியாகட்டும். லோத்தரம் கனரேல தரல நிக்கரல சப்தரல இசபட பேசுறவங்க எல்லாம் நல்லவர் நல்லவர்
நடத்துவேன், அவாந்தர வழியில நான் உம்மை நடத்துவேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவது இல்லை, பற்றுவது இல்லை. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை. ஏனெனில் உன்னை காக்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னம், ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னம், ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த தெய்வீக பிரசன்னம். Thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை. ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு நான் சொல்றேன், வெறும் சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லை. சிலருக்கு திருச்சபைக்கே வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 4 இயர்ஸா 4 வருடமாய் ஒரு வாலிப சகோதரன், நேற்றைக்கு அவரை சென்னையில் நான் சந்தித்தேன். 4 இயர்ஸ் 4 வருஷம் திருச்சபைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு விடுதலையே இல்லை. அவர் சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனால் 4 வருடமும் அவர் ஆண்டவரோட நடக்கிறது, ஆண்டவர் அவரோட பேசுறது ஆச்சரியமாக இருக்குது. அப்போது சிலர் எத்தனையோ 1000 பேர் திருச்சபைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு விடுதலை இல்லை. அதனால் திருச்சபைக்கு வர்றதை வச்சு மட்டும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு 2 அடையாளம். ஒன்று, அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க, உணரணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத ஒரு மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிறிஸ்தவங்கன்ற லிஸ்ட்டில் கொண்டு வரவே முடியாது. அவங்கள கொண்டு வரவே முடியாது. அது எந்த திருச்சபையாக இருக்கலாம், சிஎஸ்சி திருச்சபையாக இருக்கலாம், ஆர்சி திருச்சபையாக இருக்கலாம், பெண்டிகாஸ்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவங்க சரீரத்தில், அவங்க ஆத்மாவில் அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு வரலையா, நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணரலையா, நீங்க அதை உணர்றதுக்கு நீங்க பிரயாசம் எடுங்க. அது எப்படி பாஸ்டர் அவருடைய பிரசன்னத்தை உணர்றது? ஒன்றும் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேரத்தை செலவிட்டு, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த பிரசன்னம் உங்களை தொடும். சில நேரத்தில் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிரசன்னம் உங்களுக்கு தொடரும். சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதே அந்த பிரசன்னம் உங்களை தொடரும். சில நேரத்தில் தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு பாட்டு பாடிட்டே போவீங்க, அந்த கார் முழுக்க அவருடைய பிரசன்னம் வரும். அந்த பைக்கில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்களை அறியாமலே அப்படியே அழுதுட்டே ஆராதிச்சுட்டே போவீங்க. சில நேரத்தில் வெறும் பாத்ரூமுக்குள்ள குளிக்க போற அந்த நேரத்தில் பாருங்க ஒரு பாடல் வரும், அப்போ ஒரு பிரசன்னம். அதனால ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை எப்போ எங்க ஊற்றுவார்னு தெரியாது, ஆனா வாஞ்சை உள்ள ஆத்மாவுக்கு ஊற்றுவார். அப்போ ஒன்று உங்க வெறும் 2 குவாலிட்டி, இந்த 2 குவாலிட்டி உங்க வாழ்க்கையில இருந்தா போதும், வேற எல்லாமே அடிஷனலா வந்துடும். ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். நம்பர் 2 இன்னொன்னு என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, சில திருச்சபைக்கு போனோம் அப்படின்னா உட்கார்ந்து தூங்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ தூக்கமாக இருக்கும். அப்போது அந்த செய்தி சில நேரத்தில் தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது, இந்த செய்தி என்னுடைய இருதயத்துக்குள்ளே போகலன்னு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தான் போவாங்க, அதையே தான் அங்கே தான் போய் உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு வார்த்தை மேலே என்ன இல்லைன்னா வாஞ்சையே இல்லை. ஆனால் உண்மையாக வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல அவங்க ஆத்துமா ஆண்டவருடைய வார்த்தைக்காக கதறும், கேட்கறதுக்கு கதறும், தீவிரிக்கும். ஐயோ ஆண்டவரே பேச மாட்டீரா, பேச மாட்டீரா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன புது தாட்டு தர்றாரு அப்படின்னு உங்களுடைய ஆத்மா அப்படியே. அப்போ இந்த 2 காரியத்தையும் உங்களுடைய வீடுகளில் கூட எழுதி போடுங்க. என்ன எழுது? ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று ஆண்டவருடைய வார்த்தை.
ஒன்று தேவ பிரசன்னம், இன்று தேவனுடைய இன்னொன்றைய வார்த்தை. என் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது 2 காரியத்துக்காக தான் ஜெபிக்கேன். அவன் பிரசன்னத்தை உணரணும். உங்க வார்த்தையை குறித்த அறிவு அவனுக்கு வேணும். பிரசன்னத்தை உணரணும். வார்த்தை இது 2 உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படவே மாட்டீங்க. எதுவுமே உங்களை தொடவே தொடாது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி கிருபை, ஓ கிருபை, உங்க பிரசன்னம் 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 பிரசன்னம். ஓ உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்து வீற்றிருக்கு, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கு. அவர் ஒருவர் தான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. தகப்பனே, இப்போ உங்க பிரசன்னத்தை அடைகிறதற்கு, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதற்கு, உங்க பிரசன்னத்தை நாடுறதற்கு, உங்க பிரசன்னத்தினால் தொடுறதற்கு ஆண்டவரே, திருச்சபையில மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும், எந்த அறையில கேட்டுட்டு இருந்தாலும், உங்க பிரசன்னம் மட்டும் அந்த பிள்ளைய தொற்றட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மட்டும் அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜபத்தோட கேளுங்க பார்க்கலாம், ஒரு ஜபத்தோட கேளுங்க. உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். நிறைய பேர் இழந்து போன அந்த பிரசன்னத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஏற்கனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் அவருடைய பிரசன்னத்தை இழந்து போய் நிற்கிறேன். பழையது மாதிரி நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடியல. ஆனா ஆண்டவரே, மறுபடியும் அந்த பிரசன்னத்தை எங்களுக்கு தருவதற்கு வாரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லி, ஆதியும் அல்பாவுமே மாணவர், ஆதியும் அல்வாவுமே இருந்தவரோ இருந்தவரோ இருப்பவரோ
இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போ ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Praise the Lord. சேனைகளின் கர்த்தாவே, இந்த வார்த்தை சொல்ல 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 உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆளுகை. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். கைகளை மேல உயர்த்தி சேனைகளே, இந்த நாமத்திற்கு உரிய ஒரே தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. இந்த நாமத்திற்கு உரிய ஒரே தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. கரங்களை தட்டி தேவனுக்கு. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உங்க திரு சமூகங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமைகளை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி உங்க வார்த்தையை அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் தரப்போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.